இப்போ எங்கப்பா இருக்காங்க? நாகர்கோயில்ல இருக்கிற ஒரு சித்த மருத்துவமனையில இருக்காமா. சித்த மருத்துவமனையிலயா? ஆமாம்மா. சரி, நீங்க எல்லாரும் போய் உடனே ரெடி ஆயிடுங்க. நாம இப்பவே நாகர்கோயில் கிளம்பணும். போய் ரெடி. சரிண்ணே. சரி. அப்பா, அங்க இந்த வைத்தியசாலை தான்ப்பா. வாங்க. ம், வாமா. விஸ்வா, இந்த பக்கம் போவோம். வாங்க. இத 3 வேளைக்கு சாப்பிடுமா, தவறாம சாப்பிடணும். வணக்கங்க. நீங்க எல்லாம் யாரு? ஐயா, நாங்க எல்லாரும் சென்னையில இருந்து வரோம். இங்க பைரவின்னு இவங்க தான் பைரவி. இவங்க இங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஆமா, அவங்கள ஏன் கேக்குறீங்க? நீங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நான் உங்களுடைய ஹஸ்பண்ட், சென்னையில டிஜிபி. இவன் என்னோட பையன் விஸ்வா. இவ என்னோட மருமக துளசி. வணக்கம் ஐயா. என் தங்கச்சி சிவகாமி. என் மாப்பிள்ள பார்த்து. அப்படியா? ஆமாங்க ஐயா. நாங்க எல்லாரும் அவங்கள பார்க்க முடியுமா? தாராளமா பார்க்கலாம். என் கூட வாங்க. சரிங்க, வாங்க. வாமா. இவங்க தான் உயிர் போற நிலைமையில வந்தாங்க. காப்பாத்தி வச்சிருக்கோம். இனிமே பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. உள்ள போய் பாருங்க.
ஆமாண்டா. அம்மா அம்மா அம்மா, நான் விஸ்வாமா, என்ன பாருங்கம்மா. அப்பா பார்க்க சொல்லுங்கப்பா. துளசி, அண்ணி, அம்மா அம்மா, நான் விஸ்வாமா, ஓ விஸ்வாமா. அம்மா வா. அம்மா என்ன பாருமா, கண்ணை திறந்து பாருமா. அம்மா அம்மா, பைரவி அம்மா, என்னோட பைரவி அம்மா. பைரவி அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ஆமா துளசி, அண்ணி உயிரோட தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி இங்க வந்தாங்க? இந்த அம்மா இங்க இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அழாதரா அழாதரா, உங்க அம்மா பைரவிக்கு ஒன்னும் ஆகாதுடா. விஸ்வா வா. என் மனைவியை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றிங்க ஐயா. அவங்களுக்கு ஆயுசு கெட்டி, அதனாலதான் இன்ன வரைக்கும் உயிரோட இருக்காங்க. வைத்தியரே, இப்போ பைரவி எந்த கண்டிஷன்ல இருக்காங்க? நல்லா இருக்காங்க, சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. அப்படின்னா நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத்துக்கலாமா? என் அண்ணிய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கிறோம் வைத்தியரே. எங்க கூட அனுப்பி வச்சிருங்க. என்னங்க ஐயா இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஆ, இல்ல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வர்றாங்க. இன்னும் ஒரு வாரத்துல முழுசா குணமாயிடுவாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அது வரைக்கும் எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கங்க. ட்ரீட்மெண்ட் முழுசா செஞ்சு முடிக்கணும். அப்பதான் பூரணமா குணமாவாங்க. அதனாலதான் சொல்றேன். சரிங்க ஐயா. வைத்தியரே, என் அம்மாவை இங்க யாரு கொண்டு வந்து சேர்த்தது? யசோதான்னு ஒரு பொண்ணு தான் இவங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க.
யசோதாவா? யசோதாவா? ஆமாப்பா, நினைவே இல்லாம இருந்த பைரவிய அவங்க தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. நாங்க அவங்கள பார்க்கணுமே வைத்தியரே. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க யாருன்னு நாங்க பார்க்கணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க வைத்தியரே, யசோதா எங்க இருக்காங்க? இங்கதாம்மா இருந்தாங்க. சாப்பிட்டு வர்றேன்னு போயிருக்காங்க. வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்கள நீங்க தாராளமா பார்க்கலாம். ஹலோ டாக்டர், என்னாச்சு யசோதா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? பைரவி அம்மா ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க டாக்டர். யசோதா என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், அவங்க ஹஸ்பண்ட் டிஜிபி ராஜராஜன் சார், பையன், மருமக, சொந்தக்காரங்கன்னு மொத்த குடும்பமும் பைரவி அம்மா இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு வந்துட்டாங்க டாக்டர். எப்படி யசோதா? எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? தெரியல டாக்டர், டிஜிபி சார் இங்க வந்ததுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு டாக்டர். யசோதா, முதல்ல நீங்க பயப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க நிதானமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். இப்போ நீங்க தனியா இருக்கீங்களா? ஆமா டாக்டர். அப்போ வந்தவங்க எல்லாரும் பைரவி அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிற இடத்துல இருக்காங்க. அப்ப அந்த வைத்தியர் வந்தவங்க கூட பேசிட்டு இருக்காங்க டாக்டர். டாக்டர், அவங்க எந்த கண்டிஷன்ல வந்தாங்க, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு எல்லா உண்மையும் வைத்தியர் சொல்லிட்டாரு. என்ன அவங்க கிட்ட காட்டுறதுக்குள்ள நான் உங்க கிட்ட இருந்து தனியா வந்துட்டேன். நீங்க வந்த வரைக்கும் நல்லதுதான். நீங்க முதல்ல அங்க யாரும் பார்க்கறது முன்னாடி கிளம்பிடுங்க யசோதா. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாமா, உங்களை யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்பிடுங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். டாக்டர், இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான் யசோதா. என் மேல நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். நீங்க யாருக்கும் தெரியாம முதல்ல அங்க இருந்து கிளம்புற வழியை பாருங்க. ஓகே டாக்டர். அவங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. என் குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. பூகம்பமே வந்துட்டு போன மாதிரி இருக்கு மாமா. ஆமாம் பார்த்திபா, பைரவி திரும்பி வருவா, நம்ம எல்லாரும் அவளை பார்ப்போம்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆமாண்ணே, அந்த கடவுள் தான் அண்ணியை இவ்ளோ நாள் பாதுகாத்து வச்சிருந்து நம்ம கண்ணுல காமிச்சிருக்காரு. அப்பா, அம்மாவை இங்க கொண்டு வந்து சேர்த்த யசோதா எங்க போனாங்கன்னே தெரியல. நம்ம வந்ததுல இருந்தே அவங்கள காணோம். அவங்க யாரு, எதுக்காக அம்மா இறந்துட்டாங்கன்னு நம்மள நம்ப வச்சு இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியணும். விஸ்வா, அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதடா. ஆனா என்னப்பா? நாங்க எல்லாரும் அவ்வளவு தூரம் சொன்னோம், பைரவிய துளசி கொலை பண்ணிருக்க மாட்டான்னு நாங்க எல்லாரும் அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா அடிச்சு சொன்னோம். எங்க பேச்ச நீ நம்பவே இல்லைல்ல?
இப்ப பாரு, நாங்க சொன்னது உண்மையாயிடுச்சு. பைரவி உயிரோட தான் இருக்கா. துளசி மேல பழி போட்டதுக்கு நீ என்னடா பதில் சொல்ல போற? பைரவிய கண்ணால பாத்துட்டோம். இப்பயாவது நம்புறியா துளசி எந்த தப்பும் பண்ணலன்னு? எங்க அம்மா உயிரோட இருக்கிறது உண்மைதான். ஆனா தள்ளி விட்டது இவ இல்லைன்னு ஆயிடாத. இவன் மட்டும் அம்மாவை பத்திரமா பாத்துருந்தானா உயிரோட இருக்கும்போதே அவங்களுக்கு காரியம் பண்ணிருப்போமா? என்ன வச்சு அம்மாவுக்கு இப்படி காரியம் பண்ண வச்சவள நான் மன்னிக்கவே மாட்டேன்பா, மன்னிக்கவே மாட்டேன். டேய், இப்ப கூட நீ துளசியை நம்ப மாட்டியா? என்னப்பா நீங்க இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா உயிரோட இருக்காங்க, அத நினைச்சு சந்தோஷப்படுங்கப்பா. அம்மா சீக்கிரம் குணமாகணும், குணமாகி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அத பத்தி மட்டும் பேசுங்கப்பா. நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு வேற யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல துளசி, அதுக்கு இல்லம்மா. இல்லப்பா, விடுங்க. அம்மா வாயாலேயே எல்லா உண்மையும் நிச்சயம் ஒரு நாள் வெளியே வரும். அது வரைக்கும் ஆக வேண்டியதை பார்ப்போம். அக்கா, என்ன பைரவி அத்தை எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதா? தெரிஞ்சிருச்சுக்கா. இங்கதான் நாகர்கோவில்ல இருக்காங்க. என்ன நாகர்கோவில்லையா? ஆமாக்கா, நாங்க எல்லாரும் இப்ப நாகர்கோவில்ல அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம். எல்லாரும்னா ராஜன் மாமா, விஸ்வா எல்லாருமா? ஆமாக்கா. ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பைரவி அத்தை இருக்கிற இடம் தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அவங்க உயிரோட இருந்தா பிரச்சனைன்னு சொன்னேன்ல, ஏன்டி என்கிட்ட சொல்லல? இல்லக்கா, அத்தை இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே டக்கு டக்குன்னு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. சரி, அத்தை எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு உன்கிட்ட சொல்லலான்னு நானும் இவங்க கூடயே கிளம்பி வந்துட்டேன். ஆனா 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 என்ன கனகா? அத்தை கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வராங்களாம். இன்னும் ஒரு வாரத்துல கண்ணு முழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு இங்க இருக்கிற வைத்தியர் சொன்னாருக்கா. ஆனா அத்தை கண் முழிச்சிட்டா விஸ்வா மாமாவையும் துளசியையும் சேர்த்து வச்சிருவாங்கக்கா. அது நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அது தெரிஞ்சது தானே. அத்தை தான் துளசிய மகளா ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதனால கண்டிப்பா விஸ்வாவையும் துளசியும் சேர்த்து வச்சிருவாங்க. என்னக்கா நீ ஏன் இப்படி சொல்ற? மாமாவை நம்பிட்டு இருக்கிற நான் என்னக்கா பண்றது? நீ விஸ்வா கூட சேரணும்னா அதுக்கு ஒரே வழி, பைரவியத்தை சாகணும். ஏற்கனவே நாம பேசி வச்ச மாதிரி பைரவியத்தையே நீ கொன்னுடு. இப்ப இருக்கிற நிலைமை கண்டினியூ ஆகும். எப்படியும் விஸ்வாவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம். இங்க பாரு கனகா, அத்தை கண்ணு முழிச்சு வீட்டுக்கு போற வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. நீ விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்குள்ள அங்கேயே வச்சு யாருக்கும் தெரியாம கொன்னுடு. என்னடி யோசிக்கிறியா? பயமா இருக்கா? பயமெல்லாம் இல்லக்கா. ஏற்கனவே ஒரு தடவை தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ல, அதனால பயம்லாம் இப்ப இல்ல. அவங்கள எப்படி கொலை பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். ரொம்ப யோசிக்காத, நானே சொல்றேன். சொல்லுக்கா.
என்ன முடிச்சிருவியா? ம் முடிச்சிட்டு நான் ஃபோன் பண்றேன்க்கா.